என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம இளநீர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் இந்த ஒரு இளநீ எடுத்திருக்கேன். பாருங்கள், கடையிலே சீவி வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஓப்பன் பண்ணி அதோட தண்ணியையும் உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷையும் தனியாக எடுத்துக்கலாம். மில்க் ஷேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இளநீல இருக்க இனிப்பே போதுமானதுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ண வேணாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். இந்த மில்க் ஷேக்கு நம்ம பால் ஆட் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது டேஸ்ட்டில் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த இளநீ ஓப்பன் பண்ணி அதுலேருந்து தண்ணியையும் உள்ளே இருக்க தேங்காவையும் தனியாக எடுத்தாச்சு. தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் வழுக்கையாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தலாக இருந்தால் மில்க் ஷேக் நல்லா இருக்காது. இது நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் வழுக்கு, அதை சேர்த்துடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இளநியோட தண்ணி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ அரைச்சாச்சு. உள்ளே நம்ம போட்ட தேங்காயோட சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் அப்படியே விட்டுருங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிடலாம். இளநீர் மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்காக அதை ட்ரை பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.